ஓகே டிவிஎஃப் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 2:35 ஆகுதுங்க. நாம் எங்கே இருக்கோம்னா ஆம்பூர் கிட்ட தான் டிவிஎஃப் இருக்கும். இங்கேருந்து நம்மனா கேரளாக்கு வந்து 315 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க. இப்போ ஓரளவுக்கு ரெயின் இல்லை டிவிஎஃப், ரோடும் ஓகே தான். ஸோ லாக் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. டிவிஎஃப் ஆக்சிடென்ட்டுங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. வேன் ஆக்சிடென்ட். முன்னாடி பஸ் வேறு இருக்குங்க. இல்லைடா, கேட்போமா போயிட்டு. குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்க நிறைய பேர். இறங்கு பின்னாடி இறங்கு, கீழே இறங்கு நீ. ஆமா இறங்கு. என்னாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சிடென்ட் தான், பெரிய ஆக்சிடென்ட்ரா. ஒரு லாரி, இது லாரியில் பஸ்ஸு, வேனு, காரு, 3. ஹெல்ப் பண்ணலாம், இறங்கி வாடா. டிவிஎஃப் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிட்ட ஆம்பூரில் ஒரு செம்ம பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட். எல்லாருக்குமே அடி டிவிஎஃப். கொஞ்சம் குழந்தைங்களா இருக்குது. ஸோ மாப்பிள்ள வந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. வேணா நான் போயிடலாம் அப்படின்றான். முன்னாடி போய் பார்ப்போம் ஓகேவா? அப்பா வேனு அங்கே பார்த்தீங்களா டிவிஎஃப், பார்த்தீங்களாங்க வேன் எப்படி நெசிங்கி இருக்குன்னு. சுச்சோ, இதோ ஒரு பஸ்ஸு வேறு நிற்கிதுங்க. பஸ்ஸில் தான் இடிச்சிருக்காங்க போல். இவங்கிட்ட ஒரு கார் கவுந்துருக்குடா. அங்கே பாரு. பைசா கடவுளே. ஐயோ, ஒருத்தவங்க ஸ்பாட்லேயே காரு எப்படி இருக்கு பாரு. கருப்பாம்பூச்சி கவுத்தி போட்ட மாதிரிக்கு. ஸோ டிவிஎஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காரு, வேனு, பஸ்ஸு 3 நிற்கிதுங்க. ஸோ வேன் கார் வந்து டம்முன்னு அடிச்சுட்டு வராங்களாமா பஸ்ஸு நின்று காரை போய் அடிச்சிருச்சிங்களாமா பஸ்ஸு. ஸோ அந்த கார் அப்படி ரொம்ப நேரத்துக்கு எப்படி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க டிவிஎஃப். எனக்கு மனசே கேட்கலைங்க. ஸோ அது பார்க்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே தூக்கத்தில் தாங்க ஆயிருக்கான் ஆக்சிடென்ட் டிவிஎஃப். தயவு செஞ்சு கேட்குறாங்க எல்லாருமே, கண்டிப்பாக தூக்கம் வந்தாலும் என்ன தான் இம்பார்ட்டன்ட் வேலையாக இருந்தாலுமே தயவு செஞ்சு இப்பன்ட்டு இல்லை, எப்பயுமே ஹைவேல நம்ம ட்ராவல் பண்ணாலே கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் கொஞ்ச நேரமாச்சும் ஓரமானி படி தூங்கிட்டு போகணுங்க. ஸோ பார்த்துங்கன்னா தூக்கத்தால் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த அவர் சொன்னார்டா, அவர் தூக்கத்தில் தான் ஆச்சான் ஆக்சிடெண்ட்டு. அதான் அவர் சொன்னார். அவர் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஸோ தூக்கம் அதை பற்றி பேசவே வேண்டாம் டிவிஎஃப். ஒரு மாதிரி எங்கே பார்க்கவே முடியலங்க, அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஸோ தான் போகலாம், வேணாம் போகலாம். நான் ஒருத்தவங்க ஸ்பாட் அவுட் அவங்க பார்க்கவே முடியல, எப்படி இருந்தாங்க. அவங்க எதிர்க்கவே அவங்க ஹஸ்பண்ட் உக்காந்துட்டு இருக்காங்களாமா. பட் ஆனால் ஏறுந்துக்கிட்ட வர முடியல. அப்படி தான் சொன்னார் அந்த அண்ணா. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஐயோ, ஸோ அதே பேச வேண்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே டிவிஎஃப், நம்ம இன்னும் வந்து 275 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போகணும். ஓகேங்க, நாம் நினச்சா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் டிவிஎஃப் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஸோ நம்ம கையில் தான், வண்டி ஓட்டுறது நம்ம கையில் தானே இருக்குது, நம்ம தான் ட்ராவல் பண்ணுறோம். டுடேவே நான் 2 ஆக்சிடெண்ட் மேலே பார்த்தேன் டிவிஎஃப். வண்டி பார்த்து நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறதுல தான் இருக்குது டிவிஎஃப். ஸோ ஹைவேல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப கவனம் தேவை டிவிஎஃப். பைக் ரைட் பண்ணுறவங்க 2 பேருமே மெயின் ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். பைபாஸில் ரொம்ப பேர் ஹெல்மெட் போடாமலே போகிறாங்க, நானே சம்டைம்ஸ் நிறைய பார்த்தேன். ஆனால் நம்ம போய் சொல்ல முடியாது இல்லை டிவிஎஃப். நம்ம சொன்னால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் போவேன் எங்கள் ஊர் அப்படி இப்படின்னு. ஓகே டிவிஎஃப், டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 o'clock ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட வந்து இன்னும் போகணும், இன்னும் 250 சம்திங் கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்ம வந்து பெங்களூர் கிட்ட வந்துவிட்டோம், பரூர் அப்படின்னு ஒரு ஊரில் வந்துவிட்டோம். இங்கே வந்து ரொம்பவும் முடியல டிவிஎஃப். காலையிலேருந்து ஓட்டிகிட்டே இருப்போமா, கண்டிப்பாக ஒரு இடத்துல நின்று டீ பிரேக் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வண்டியை போய் எடுத்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு வண்டி எடுப்போங்க. சரி ஓகே, நான் போயிட்டு வரேண்ணா, பார்ப்போம். பாய். என்ன வண்டியில ஏதோ சவுண்ட் வருது?
இறங்கு இறங்கு தல தெரியலையே. எனக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது.